சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். இன்னைக்கும் நாம் இந்த கம்யூனியனுக்காக ஒரு வசனத்தை ஆழமாய் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ஞானேந்திரியம் உள்ளவனாக மாற்றும் தேவன். இந்த வார்த்தையை நீங்கள் பைபிள்ல இருந்து படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு வசனத்தை வாசிங்க. பைபிளில் தான் இந்த வார்த்தை இருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த ஞானேந்திரியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த ஞானேந்திரியம் என்பது இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையை பேச தியானம் பண்ண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் கொடுப்பாராக. இந்த பிரபஞ்சத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை தெய்வமாய் வழிபடக்கூடியவர்கள் ஜெயிக்கணும்னா இந்த ஞானேந்திரியத்தின் ஆவி அவர்களுக்கு தேவை. இந்த ஞானேந்திரியம் அவர்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள எனக்கு ஆண்டவர் இந்த வாரத்தில் ஒரு புரிதலை எனக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்கிற இந்த பூமியில நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயமா முடிப்பதற்கும் இல்லை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஜெயமாய் விருத்தோப்பிய வயது வரை. விருத்தோப்பிய வயது என்றால் என்ன? பூரண வயது. பூரண வயதுனா ஒரு நபர் பிறந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே அவங்க இறந்து போகாம, வாலிப நாட்களுக்குள்ளேயே இறந்து போகாம, திருமணமாகி கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே அவங்க இறந்து போகாம, அவங்க எல்லா வாழ்க்கையையும் இந்த பூமியில அவங்க சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா வாழ்ந்து குழந்தை பருவத்தை கடந்து, அப்புறம் அதாவது மழலை பருவத்தை கடந்து குழந்தை பருவம் வந்து, குழந்தை பருவத்தை கடந்து இளமை பருவம் வந்து, இளமை பருவத்தை கடந்து வாலிப பருவம் வந்து, வாலிப பருவத்தை கடந்து அப்புறம் திருமண வயதை எட்டக்கூடிய அந்த நிலை வந்து, அதுக்கப்புறம் முதுமை பருவம் வந்து, அவங்க குழந்தையாக, ஸ்தோத்திரம், பிறந்த பொழுது எப்படி குனிந்து கொண்டு நடந்து தவழ்ந்தார்களோ அதே நிலையிலேயே மறுபடியும் வருவார்கள். பார்த்துருக்கீங்களா நீங்க? சில பேர் கம்பு ஊண்டிக்கிட்டு இப்படி குனிந்து நடப்பார்கள். அந்த நிலைக்கு, அந்த வயதிற்கு பேரு தான் என்ன வயது? பூரண வயது அல்லது விருத்தோப்பிய வயது என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட விருத்தோப்பிய வயது வரைக்கும் நாம் கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிற எல்லா விதமான மகிழ்ச்சிகரமான, சமாதானமான, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்கும் இந்த ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவி அல்லது இந்த வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷம், ரகசியம் நமக்கு தேவை. இந்த ஞானேந்திரியம் என்கிறதான இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏறக்குறைய 5 விதமான புலன்கள் இருப்பதா சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுங்க? கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். அது மெய்ன்னு சொல்லுவாங்கல்ல, மெய் உடல் அப்படி சொல்லுவாங்க. இது உடலுக்கு இருக்கக்கூடிய 5 விதமான புலன்கள். இதே மாதிரியான புலன்கள் ஒரு மனிதனுடைய ஆவிக்கும் தேவை என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு புரிய வைக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். உடம்பில் உள்ள புலன்கள் போல ஆவிக்குரிய புலன்கள் என்று புலன்கள் இருக்கிறது. அந்த புலன்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதன் பூரண வயது உள்ளவனாக மாற வேண்டும் என்பதை இங்கே எழுதுகிறார். இந்த பூரண வயது என்பது சரீர பிரகாரமாக நமக்கு இருக்கிற வயதை குறிக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடணும். ஏன்னா பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று எழுதியிருக்கிறதுனால
இதெல்லாம் வயசானவர்களுக்கு தான் பாஸ்டர் இந்த ஞானேந்திரியம் என்பது சாத்தியமாகும், கிடைக்கும். வாலிபர்களுக்கோ மற்றவர்களுக்கு இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கோ இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பூரண வயது என்பது சரீர பிரகாரமாக உள்ள வயதை சொல்லவில்லை. அது ஆவிக்குரிய வளர்ச்சியை, ஆவிக்குரிய வயதை குறிப்பிடுகிறது. அதற்காக தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறிய வேண்டும் என்பதை எழுதுகிறார்கள். அப்ப அந்த ஞானேந்திரியம் என்பது நன்மையினா என்ன, தீமையினா என்ன அப்படிங்கிறத வேர் பிரித்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஞானம், ஒரு ஆவி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கிருபை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு நாலேஜ், ஆவிக்குரிய அறிவு. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே உள்ள 2 வசனங்களை நீங்கள் படிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். 12வது வசனம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவர்கள் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை நின்றதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று அவர் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல என்று எழுதுகிறார். சபைக்கு வந்து சில வாரங்களோ சில மாதங்களோ சில ஆண்டுகளோ ஆன விசுவாசிகளை பார்த்து இந்த வசனத்தை எழுதுகிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் குழந்தையாக இருக்கிறான், மழலை பருவத்திலே குழந்தை பருவத்திலே அவன் இருக்கிறான் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். குழந்தைக்கு என்னதான் கொடுக்க முடியும்? பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க? பால் கொடுப்பார்கள். அதுங்க 13ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே என்று எழுதுகிறார்கள். குழந்தை பருவத்தை அங்கே அவங்க எழுதுகிறார்கள். பால் உண்கிறவர்கள் குழந்தையாய் இருக்கிறார்கள். அப்ப வேத வசனத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி சபையிலே பால் உண்கிறவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப நிலையிலே இருக்கிறவர்கள். சபைக்கு இப்பதான் நான் 1 மாசம் வந்துகிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், சபைக்கு இப்பதான் நான் 2 மாசம் தான் ஆகுது நான் வந்து அப்படின்னா அவர்கள் யாரு? சத்தியத்தின்படி யார் அவர்கள்? குழந்தைகள். அவர்களுக்கு பலமான ஆகாரத்தை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அது அவங்க சத்தியத்தில் எழுதுறாங்க. அப்ப அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வசனங்கள் அவர்களுக்கு முதலாவது என்ன கொடுக்கணும்? பால் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் சபைக்கு புதிதாய் வருகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் கொஞ்ச நாட்கள் கடந்துருச்சுன்னா, மாதங்கள் கடந்துருச்சுன்னா, ஸ்தோத்திரம், 1 வருஷத்தை கடந்து அவங்க வர்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு அடுத்த கட்ட உணவு அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அந்த உணவை தான் பலமான ஆகாரமானது என்பதை 12வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்க பலமான ஆகாரத்தை கொடுத்தாதான் அவங்களுடைய சரீர வளர்ச்சி சரியான ஒரு சரீர வளர்ச்சியாக இருக்கும். 3 வயதிற்கு மேல குழந்தைகளுக்கு திட ஆகாரத்தை கொடுக்கணும். அதான் பலமான ஆகாரம், திட ஆகாரம் கொடுக்கணும். 5 வயசுக்கு மேல வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதற்கு ஏற்ற உணவுகளை, திடமான ஆகாரத்தை, பலமான ஆகாரத்தை கொடுக்கணும். முட்டை கொடுக்கணும், மீன் கொடுக்கணும், கறி கொடுக்கணும், இல்ல சிக்கனை பொரிச்சு கொடுக்கணும். குழந்தைக்கு சிக்கனை பொரிச்சு கொடுக்க முடியுமா? குழந்தைக்கு சிக்கனை பொரிச்சு கொடுக்க முடியாது. ஆனா 5 வயசு 6 வயசு 10 வயசு எட்டிட்டா கட்டாயம் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? பொரித்த உணவுகளை கொடுக்கணும், திட ஆகாரங்களை அவர்களுக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படி அவர்களுக்கு திட ஆகாரத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தை உடல் நலம் குன்றின குழந்தையாக மாறிடும். சத்து குறைபாடு அவர்களுக்கு இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்து குறைபாடு இருக்கும். இங்க உங்களை யாருக்காவது சத்து குறைபாடு இருக்குதா?
பாஸ்டர் அடிக்கடி எனக்கு ஒரு மாதிரியா தலை கிறுகிறுன்னு வருது, அடிக்கடி எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, நிற்கும் பொழுதே திடீர்னு நான் கீழே விழுந்து விடுகிறேன். எத்தனையோ குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம், ஸ்கூல்ல ப்ரேயர்ல நிற்கும் பொழுதே அப்படியே மயங்கி என்ன செஞ்சிருவாங்க, கீழே விழுந்து விடுகிற குழந்தைகளை பார்க்க முடியும். அவர்களுக்கெல்லாம் சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இந்த சரீரத்துல ஃபிக்ஸ் வருது பார்த்தீங்களா, வலிப்பு நோய். வலிப்பு நோய் வரக்கூடிய குழந்தைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்களுக்கு உடல் சத்து குறைபாடு இருக்கும். சத்து குறைபாடு இருக்கிறவர்களுக்கு தான் வலிப்பு நோய் வரும். நீங்க வேணா அந்த தெரிந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தைங்கள்லாம் அவங்களுடைய சிறு பிராயத்தில் இருந்து நல்ல உணவுகளை சாப்பிடாத குழந்தைகளாக இருந்திருப்பாங்க. குறிப்பா ரொம்ப ஏழ்மையான குழந்தைகளா இருப்பாங்க. சிறு வயதிலே இருந்து ஏதாவது ஊறுகாய், கஞ்சி, வெங்காயம் இதையே கடிச்சு சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி சத்து குறைபாட்டினாலே அவர்களுக்கு இது போன்ற நோய்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா பல்வேறு வியாதிகள் இருக்கிறது. இரத்த சோகை என்கிற ஒரு வியாதியை சொல்லுவார்கள். இரத்த குறைபாடு அவர்களுக்கு இருக்கும். இரத்த குறைபாடு ஒரு நபருக்கு இருந்துருச்சுன்னா சொல்லவே தேவையில்லை, மற்ற எல்லா வியாதிகளும் அவர்களுக்கு இருக்கும் உறுதியாவே. டாக்டர்கிட்ட போனால் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிவாங்க, உங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குமா, நீங்கள் ரத்தத்தை எப்படியாவது சரி பண்ண பாருங்க, நல்ல சத்தான உணவுகளை. அந்த சத்தான உணவு தான் இங்கே பைபிளில் திடமான ஆகாரம், பலமான ஆகாரம் என்று எழுதுகிறார்கள். ஞானேந்திரியம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். இதுக்கு தான் அதை பேசிட்டு வரேன். இன்னைக்கு பெரும்பாலும் நான் ஒவ்வொரு செய்தியிலையும் நான் ஒரு காரியத்தை அழுத்தி பேசிக்கொண்டே வருகிறேன். கிறிஸ்தவம் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கத்திலும் மேன்மையான மார்க்கம். கிறிஸ்து என்பவர் உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களிலும் பெரியவர். சாமி நம்ம சாமி அவர் தானே இயேசு சாமி. நாம வாழும் இந்த பூமியில அவர் தான் பெரிய சாமி. அப்படி ஒரு பாட்டு பாடிக்கிறாங்கல்ல, பெரிய சாமின்னு சொல்லுவாங்க. பெரிய சாமின்னு நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு தெரியுமா? அவங்க ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க, அந்த தெய்வம் அவர்களுக்கு பெரிய சாமியா அவங்க அறியப்பட்டிருப்பாங்க. அதனால தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாமியிலையும் பெரிய சாமி இயேசு சாமி. ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்கும். அந்த சாமிக்கு பேர் என்ன தெரியுமா? காவல் காக்கிறதற்காக அவர் ஊர் எல்லையில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க, கருப்பண்ண சாமி அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், சின்ன சாமி பெரிய சாமி எல்லாருக்கும் காவல் தெய்வம் இயேசு சாமி. சின்ன சாமின்னு பேர் வச்சவங்களுக்கும் அவர் தான் காவல் தெய்வம். பெரிய சாமி கருப்பு சாமி பேர் வச்சவங்களுக்கும் அவர் தான் காவல் தெய்வம். எல்லாருக்கும் பெரிய தெய்வம் இயேசு. ஆனா இந்த இயேசுவை வழிபடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான வாழ்க்கை இல்லை, ஒரு வெற்றியான வாழ்க்கை இல்லை, ஒரு சாட்சியான வாழ்க்கை இல்லை, ஒரு சுகமான வாழ்க்கை இல்லை, ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை. நான் சொல்றதெல்லாம் இல்லை இல்லைங்கிறத உண்மைதானே? எஸ், கிறிஸ்தவருங்க இயேசுவை வழிபடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லாமே இருக்கணும். என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், ஆமென், சந்தோஷம் இருக்கணும், சுகம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும், சாட்சி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். ஆனா எல்லா தெய்வத்திற்கும் மேலான இந்த தெய்வமாகிய இயேசுவை வழிபடக்கூடியவர்களிடத்திலும், எல்லாரிடத்திலும் அல்ல, ஒரு சிலரிடத்திலே இவைகள் இல்லை. தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்திலிருந்து இப்படி சொல்லி விரும்புகிறேன், அதற்கு என்ன காரணம்னா அவர்களுக்கு இரத்த குறைபாடு இருக்கிறது. இரத்த குறைபாடு இருந்தால் எல்லா நோயும் வருமா? அப்ப இரத்த குறைபாடு இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு சமாதானம் இல்லை, அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவர்களுக்கு சுகம் இல்லை, அவங்க வீட்டில் அமைதி இல்லை, அவங்க வீட்டில் நிம்மதி இல்லை. ஒரு நபர் இரத்த குறைபாடு உள்ளவராய் மாறினதற்கு என்ன காரணம்னா, அவர் புதிதாய் சபைக்கு வந்து 3 மாதத்துக்குள்ள 4 மாதத்துக்குள்ள 6 மாதத்துக்குள்ள பால் கொடுக்கிறதையே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பலமான ஆகாரத்தை, சத்தான உணவுகளை அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க இரத்த குறைபாட்டு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், பல்வேறு நோயினால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அததான் கர்த்தர்
இன்னைக்கு இப்போ இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட பழகணும், அதாவது எப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் இப்போ மனப்பாடம் பண்ணவும் தியானம் பண்ணவும் சிந்திக்கவும் பழகணும்னா, நாம் இன்னைக்கு தியானிக்கிற வசனத்தின்படி பலமான ஆகாரத்தை, பலமான ஆகாரம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல எழுதியிருக்கு நன்மையவும் தீமையவும் பிரிக்கக்கூடிய திறன். பாட புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி சொன்னா, நல்வினையையும் தீவினையையும் வேறு பிரிக்கக்கூடிய நாலேஜ், வேறு பிரிக்கக்கூடிய அறிவு, இது நல்லது இது கெட்டது, இது சரி இது தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய திறன். அதை தான் இங்க எழுதுகிறார் ஞானேந்திரியம் என்று எழுதுகிறார். ஞானேந்திரியம் என்றால் என்ன? இது நல்லது இது கெட்டது, இது சரி இது தவறு, இந்த வழியிலே போனா பரலோகம் போகலாம், இந்த வழியிலே போனா நரகம் போகலாம் என்று பிரிக்கிற ஒரு கிருபை. இதுதான் இந்த ஞானேந்திரியம் என்பது. ஆனா இந்த ஞானேந்திரியம் என்பது ஒரு குழந்தைக்கு சாத்தியமில்லை என்று எழுதுகிறார்கள். அது பூரண வயது உள்ளவர்களுக்கு தான் தகும், பூரண வயது உள்ளவர்களுக்கு தான் சாத்தியம். ஏனென்றால் வயதாக வயதாக தான் எது சரி எது தவறு என்றவர்கள் கண்டறிய முடியும். சூடான ஒரு பாத்திரத்தை குழந்தை போய் தெரியாம டக்குன்னு கையை வச்சிடும், அடுப்பில் உள்ள பாத்திரத்தை இல்லையா. அதுக்காக தான் அடுப்பை நம்மளாம் இப்போ பெரிய ஸ்லாப் மாதிரி போட்டு மேலே வச்சிருக்கிறோம். அந்த காலங்களெல்லாம் அடுப்பு கீழே வச்சு சமைச்சிக்கிட்டு இருப்போம். குழந்தைகளை அப்படியே கையில் தூக்கி வச்சுக்கிட்டே கக்கல்ல வச்சுக்கிட்டே சாப்பாடு சமைப்பாங்க. ஏன்னா குழந்தைய கீழே விட்டா தவந்து போய் அடுப்பில் கையை வச்சிடும். ஏன் அந்த குழந்தைய நம்ம அப்படி பண்ணுறோன்னா, அந்த குழந்தைக்கு இன்னும் என்ன வரலை கேட்டீங்கன்னா, பூரண வயது வரல. அந்த பிள்ளைக்கு தொட்டா சுடும்னு தெரியாது, அதனால அந்த குழந்தை அப்படி இருக்கு. அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். குழந்தையா இருக்கிற வரையிலும் நன்மை தீமை இன்னது என்று நம்மளால் கண்டறிய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தருடைய சபையிலே வந்து அமர்ந்து கர்த்தருடைய செய்தியை கேட்கிற இயேசுவை வழிபடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு முறை சபைக்கு வரும் பொழுதும், நீங்கள் ஒவ்வொரு முறை செய்தியை கேட்கும் பொழுதும், ஒவ்வொரு முறை வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் நீங்கள் கண்டறிய வேண்டிய ஒன்று, இது திட ஆகாரமா, இது பலமான ஆகாரமா, இது எனக்கு நல்லதை கெட்டதை பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய நாலேஜ் எனக்கு நான் படிக்கிற இந்த வசனம் தருகிறதா, நான் கேட்கிற இந்த செய்தி எனக்கு தருகிறதா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து ஆராயதான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இந்த ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய ஆவி அபிஷேகம் வந்து கிடைக்கும். ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த நாலேஜ், இந்த அறிவு, இந்த கிருபை நமக்கு கிடைக்காத வரை, எனக்கு கிடைக்காத வரை, உங்களுக்கு கிடைக்காத வரை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு, என்னுடைய இந்த பூமிக்குரிய வாழ்வு பெரிய மகிழ்ச்சி, நிலையான ஒரு சந்தோஷத்தை என்னால் அடைவது சாத்தியமில்லாத ஒன்றாயிருக்கும். இப்படி சொல்லணும்னா, விழுந்து விழுந்து எழும்புகிறவனாக நான் இருப்பேன், கோணலும் மாறுபாடுமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன். நான் என்னை தான் சொல்றேன். எனக்கு இந்த ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லக்கூடிய இந்த நாலேஜ், இந்த கிருபை அப்பதாங்க சாத்தியமாகும். நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, மற்ற நம் சபையில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையும் சரி, ஓல் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் சரி, நீங்கள் கண்டறியுங்கள். நான் இன்று இந்த ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த கிருபையை பெற்றிருக்கிறேனா? ஒரு நிமிஷம் அப்பாட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்குள் மறைந்திருக்கிற ஜீவனை கர்த்தர் எனக்கு இன்று விசேஷமாய் தந்திருங்க ஆண்டவரே. கடந்த நாட்களிலே எனக்கு இந்த ஞானேந்திரியம் என்கிற இந்த கிருபை இல்லாததினாலே, ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டவரை இந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் எனக்கு தெரியாததினாலே நான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன். ஆண்டவரை என் சாட்சி கெட்டு போற மாதிரி நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரை என் குடும்பத்தில் ஆண்டவர் நான் நிம்மதிகளை இழந்திருக்கிறேன், சமாதானத்தை இழந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த ஞானேந்திரியத்தை தாங்க வாஞ்சையோடு ஏக்கத்தோடு கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த ஞானேந்திரியத்துக்குள் இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் தருவாராக. இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய முதிர்ச்சியான நிலையை ஏற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் எத்தனை பேருக்கு நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது?
எங்கள் குடும்பங்களிலே தீமைகளே சம்பவிக்க கூடாது என்கிற விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? என் குடும்பங்களிலே நன்மைகள் வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை தீமைக்கு விலக்குவாயாக என்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கிறது? வாத எங்கள் கூடாரத்தை அணுக கூடாது என்கிற ஏக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு தீமை விளக்கப்பட்டு இருப்பதாக. அதற்கு தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த ஞானேந்திரியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். நீங்க அதை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, எனக்கு அந்த ஆவியை தாங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. கேட்கிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பேதைகளை போல இருக்கலாம். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளைத்தான் தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் பேதைகளாக படிப்பறிவற்றவர்களாக பெரிய வேதத்தை தியானம் செய்யக்கூடாதவர்களாக இருக்கலாம். உங்களை நீங்களே போட்டு குழப்பிக் கொள்ளாதிருங்கள். ஆதி சபைக்கு தலைமை போதகராய் இருந்தவர் சொல்றாங்க பேதுரு என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? பேதுரு தான் அந்த 12 பேரிலே அங்கே அந்த மேல் வீட்டு மாடியிலே 120 பேர் கூடியிருந்தார்களே. அந்த 120 பேரில் ஆவி ஊற்றப்பட்டதற்கு பின்பு எழுந்து நின்று முதல் பிரசங்கத்தை செய்தவர் யார்? பேதுரு என்கிற படிப்பறிவு இல்லாத ஒரு பாமர மனுஷன் தான் அன்னைக்கு எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அத்தனை பேரும் அமைதியாயிருந்து கேட்டார்கள். ஞானிகளை கர்த்தர் உங்களை கொண்டு வெட்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவர் பேதையவெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. கல்வி அறிவை பார்க்க மாட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. உலகம் பார்க்கிற மாதிரியான தரத்தை பார்க்க மாட்டாரு. இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் பொழுது இராணுவத்திற்குன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாரு. கர்த்தர் எப்பவுமே பார்க்கிற விதமே வேற. வாஞ்சையாய் இருக்கிறபடியால் சொல்லுங்க, வாஞ்சையாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் கர்த்தர் வாஞ்சையை தான் பார்க்கிறார். கர்த்தர் ஏக்கத்தை தான் பார்க்கிறார். ஆமென். என் பிள்ளை ஏக்கமா இருக்குதா, வாஞ்சையா இருக்குதா, என் மகன் அதை வாஞ்சிக்கிறானா, அவனுக்கு தான் கிருபை. சாமுவேல் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். சவுல் ராஜாவாய் இருந்து கீழே தள்ளப்பட்டதற்கு பின்பு கர்த்தர் சாமுவேலினிடத்திலே அடுத்த ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை கொடுக்கிறான். அதற்கான நபரையும் வீட்டையும் காண்பித்து விட்டார். இன்னாருடைய பிள்ளையைத்தான் நீ அடுத்த ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியாச்சு. உடனே சாமுவேல் அந்த தைல குப்பியை எடுத்துக்கொண்டு அவர் கர்த்தர் சொன்ன வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் ஈசாய் தகப்பன், அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரும் வருகிறார்கள். மூத்தவன் வருகிறார், இவரைத்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. பொதுவாகவே உலக நடைமுறை அப்படித்தானே இருக்கும். மூத்த நபர் இருக்கும் பொழுது இளைய நபரை ராஜாவாக்க முடியுமா? ஆக்க முடியாது இல்லையா? அதனால மூத்தவனுக்கு தான் முதல் பொறுப்பு. அரசாங்கத்திலையுமே இன்னைக்கு அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு நபர், ஒரு தகப்பனார் அந்த வீட்டில் இறந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் உள்ள மூத்த பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? அந்த அரசு பணியை கொடுப்பார்கள். இதான் அந்த அரசாங்கத்தினுடைய முறைமை. அந்த முறைமையிலே சோத்ர சாமுவேல் அந்த வீட்டில் உள்ள முதல் மகனை வரவழைக்கிறார். அந்த மகன் வந்தவுடனே கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேசுகிறார், நான் ராஜாவாக தேர்ந்தெடுக்க நினைத்திருக்கிற நபர் இவன் அல்ல. இவன் அல்லவா அப்படின்னா அடுத்த மகனை வர சொல்லுகிறார்கள். கர்த்தர் அங்க சொல்ற அவனும் அல்ல. அடுத்த நபர் வர சொல்றாங்க, அவனும் அல்ல. அடுத்த நபர் அவனும் அல்ல. ஒவ்வொரு ஆளா நிறுத்தினா சாமுவேலுடைய கர்த்தர் பேசுகிறார், நான் தெரிந்து கொண்டவன் இவன் அல்ல, நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறவன் இவன் அல்ல அப்படின்ட்டு. ஒண்ணுமே புரியல. சாமுவேல் ஈசாயினிடத்தில் கேட்கிறார், இவர்களை தவிர உங்களுக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஈசாய்க்கே மறந்து போயிட்டு எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கிறான், அவன் இங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவனை வரச்சொல். ஆள் அனுப்பி அவனை வரச்சொல். நான் தெரிந்து கொள்ளக்கூடிய பாத்திரம் அவன்தான். ஏன்னா நீ பெற்றெடுத்து வைத்திருக்கிற இந்த பிள்ளைகள் பார்ப்பதற்கு இராணுவத்திற்கு போகக்கூடிய தகுதியில் இருக்கிறாங்க. ஆனா என் மீது வாஞ்சையாயிருக்கிற ஒருவன், என் மீது ஏக்கமாயிருக்கிற ஒருவன், என் மீது ஆசையாயிருக்கிற ஒருவன், எனக்கு பிடித்தவன், என்னை கனப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், என் நினைவாகவே இருக்கிறவன், அவன் இங்கே ஆடுகளுக்கு பின்னாயிருக்கிறான். உன் பார்வையில வேண்டுமானால் அவன் அற்பனாயிருக்கலாம், உன் பார்வையில வேண்டுமானால் அவன் சொற்பனாயிருக்கிறான், இவன் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை என்று சொல்லி. ஆனால் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றும் உங்கள் வாழ்க்கையில
வெற்றி பயணத்தை துவங்க கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். இன்னைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து, லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது போல இன்று உங்கள் இருதயம் திறக்கப்பட்டு, கர்த்தாவே இன்னைக்கு நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் இன்று எனக்கு தருவீராக. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் என் சந்ததிக்கும் இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, அதற்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நான் அதன் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். இந்த ஆவியை பெற்ற, இந்த அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வு மகிமையுள்ள ஒரு வாழ்வாய், சிறந்த ஒரு வாழ்வாய் இருக்கும், வெற்றியுள்ள ஒரு வாழ்வாய் இருக்கும். நம்ம ஆண்டவர் எத்தனை நல்லவர் பாருங்க. ஆள் எப்படி எடுக்கிறாரு? உதவாக்கிற குடும்பத்துக்கு அவன் உதவாக்கிற. சொல்லுங்க, குடும்பத்துக்கு அவன் உதவாக்கிற, ஊருக்கு அவன் உதவாக்கிற. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், சமூகம் உங்களை உதவாக்கறையா ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க சமுதாயம் உங்களை உதவாக்கறையா ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க உறவுக்காரங்க உங்களை உதவாக்கறையா ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்க நெருக்கமான உங்க குடும்ப பின்னணியில் உள்ளவங்க உங்க குடும்பத்தை உதவாக்கறையா ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தர் மேல் வாஞ்சையா இருந்தா, கர்த்தர் மேல் தவணமா இருந்தா, கர்த்தரோட உறவுல இருந்தா, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஸ்தானம், ஜெப நேரத்திலே கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தாரு, அந்த ஸ்தானம் நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான இடமாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்தை, அது உங்க அறிவுக்கு என் அறிவுக்கு எட்டாது. கடந்ததை மறந்து புதிய பார்வையை நோக்கி, புதிய பாதையை நோக்கி பயணியுங்கள். பலமான ஆகாரமானது சூழ்நிலைகளை பார்த்து, சூழ்நிலைகளில் இருந்து ஒருத்தன் மேற்கொண்டு ஜெயித்து வருகிறான் பாருங்க, பலமான ஆகாரம். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை எதிர்காலத்தில் கர்த்தர் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டா சின்ன சின்ன சோதனைக்குள்ள அவர்களை கர்த்தர் உட்படுத்துவார். நீங்க இந்த வசனத்துல பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக, கர்த்தர் ஒரு மனிதனை ஞானேந்திரியம் உள்ளவனாய் மாற்ற விரும்பினால் அந்த மனிதனை எப்படி நடத்த விரும்புவார்னா, ஏதோ ஒரு சோதனைக்குள்ள நடத்த விரும்புவார். சோதனைக்குள்ள நடத்தி தான் ஒரு மனிதனை பயிற்சி கொடுக்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மிகப்பெரியது. உலகம் சார்ந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சுக்கோங்க. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பின்பு, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்களுக்கு பின்பு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி, ஸ்தோத்திரம், ஈசாக்கு பிறந்த சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆனா அந்த ஈசாக்கு பிறந்து கொஞ்சம் வளர்ந்து வந்ததற்கு பின்பு கர்த்தர் அந்த ஈசாக்கை மோரிபா என்கிற மலையின் மீது பலியிடும்படிக்கு கர்த்தர் சொன்னார். உன் ஏக சுதனை, உன் ஏக புத்திரனை, உன் மகனை எனக்காக பலியிடு என்று. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இதற்கு பின்னாடி ஒரு பெரிய மகிமை இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை வழியிலே நடத்துகிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? பயிற்சி பண்றாரு ஆபிரகாமை. உலகளாவிய ஒரு பெரிய திட்டத்தை நான் உன் மூலமா வச்சிருக்கிறேன். இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ள, இன்னும் சில வருடங்களுக்குள்ள உன் சந்ததிகளை பிறக்க போகிற ஒரு ஒரு குழந்தை, ஒரு மகன் இந்த உலகத்திற்கே இரட்சகராய் வரப்போகிறான். நானும் உன்னை முற்பிதா என்கிற ஸ்தானத்திலே முதன்மையிலே வைக்க போகிறேன். அதற்கு நீ தகுதியானவன் தானா, சரியானவன் தானா என்பதை ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, பரிசோதிப்பதற்காக கர்த்தர் அந்த நிபந்தனையை ஆபிரகாமுக்கு விதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமாவா? ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் குறிப்பிட்ட அந்த மலைக்கு அவருடைய ஆசை மகனை கூட்டிக் கொண்டு ஒரு கழுதை, அதற்கு மேல் பலியிடுவதற்கு தேவையான விறகு, அருவா, பலி கொடுக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லை. மகனுக்கு தெரியும், என்னப்பா பலி கொடுக்க போகணும்னு சொல்றீங்க, விறகு இருக்கிறது, பலி கொடுப்பதற்கு கையில கத்தி இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, ஆடு எங்கே அப்படின்னு கேட்கிறார் ஈசாக்.
அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். நம்பிக்கையில போயாச்சு. ஷார்ட்டா சொல்லிட்டு வர்றேன். அங்கே போயாச்சு, விறகு அடுக்கியாச்சு, மகனை கட்டுகிறார். ஈசாக்கை கட்டி அந்த விறகு மேல தூக்கி போடுறாரு. கத்தியை ஓங்கி மகனை வெட்ட போகிறார், பலி கொடுக்க போகிறார். அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆபிரகாமுக்கு பின்னாடி, ஆபிரகாமை பின்னாட்களிலே கணத்துக்குரிய ஒரு முற்பிதாவாக தேவன் தெரிந்து கொள்வதற்கும் கர்த்தர் சோதிப்பதற்காக கர்த்தர் இந்த சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தினார் என்கிறதை இந்த 12வது வசனத்திலே நாம் சொல்ல கேட்கிறோம். அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப இது ஒரு விசுவாச பரீட்சை. இதுதான் நான் சொல்லுவேன், பலமான ஆகாரத்திற்கான பயிற்சி. பலமான ஆகாரமானது பயிற்சியினால் தான் பகுத்தறிய முடியும். உடனடியாக யாரும் ஞானேந்திரியன் என்கிற நிலையை எட்டிவிட முடியாது. தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, விசுவாசம் சார்ந்த காரியத்துக்கு முன்னாடியே ஒரு சிறிய சோதனையை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். அந்த சிறிய சோதனையை அனுமதிக்கும் பொழுது நாம் அதில் விசுவாசமா நின்றுட்டோம்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோதனை வரும் பொழுது நம்ம விசுவாசமா நிற்போமா, நிற்க மாட்டோமா? இது ஆபிரகாமுக்கு சிறிய ஒரு சோதனை, சிறிய ஒரு முயற்சி, சிறிய ஒரு பயிற்சி கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பயிற்சியில ஆபிரகாம் வென்றெடுத்தார், விசுவாசத்தை காத்து கொண்டார். ஏன்னா ஆபிரகாமு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, பூமியின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்பது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆனா எனக்கு பிறந்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதையும் கர்த்தர் பலியிடும்படிக்கு சொல்லிவிட்டார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட விசுவாசத்தை அவர் விட்டு விடாமல் விசுவாசத்தில் நிலைத்திருந்ததினால, அந்த சூழ்நிலையில விசுவாசத்தை காத்து கொண்டதினால, ஆமென், பின் நாட்களிலே நீங்க புதிய ஏற்பாட்டினுடைய பல்வேறு நிருபங்களிலே ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆபிரகாமை விசுவாச தகப்பன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோமா? பலி எங்கப்பா, ஆடு எங்கப்பா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று விசுவாசித்தான். நீங்களும் கூட நானும் கூட எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம், கர்த்தர் கொடுக்க போகிற காரியம், அதை குறித்து சாத்தியக்கூறுகள் இல்லை. அது ஒரு மாதிரியா குழப்பமா இருக்கு, ஒரு மாதிரியா அப்படியே வேர் பிரிக்கப்பட்டது போல இருக்கிறது. நல்லா இருந்துச்சுங்க. ஒரு இடத்துல கோழி இறை அப்படியே காலில் பராண்டி தள்ளி அந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா செதஞ்சு கிடக்கிறது போல இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய குடும்ப பின்னணி அப்படியே செதஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன இந்த பலி கொடுக்கக்கூடிய நிலையும் கூட ஆபிரகாமுடைய மனதை அப்படியே சிதைத்திருக்கும். ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்த குழந்தை, ஆனா இப்ப இந்த குழந்தையும் கர்த்தர் பலி கொடுக்க சொல்லுகிறாரு என்று அவன் மனம் பதறி இருக்கலாம். மனைவியினிடத்துல கூட சொல்ல முடியாத ஒரு நிலை. ஆனால் ஒன்று, அவனுக்கு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். விசுவாச பரீட்சை. அப்ப பலமான ஆகாரம் என்பது என்னது? பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு மனிதன் ஞானேந்திரியம் உள்ளவனாக மாறுகிறான். இப்ப நான் சொல்றேன், அன்பை வச்சு சொல்றேன். ஒரு பகைமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பகைமையை நீங்க பகைமையா வெல்லாம அது எப்படி வெல்லுங்க? அன்புனால வெல்லுங்க, இல்ல பொறுமையினால வெல்லுங்க அப்படின்னு பைபிள்ல ஆலோசனை இருக்கு. இதை நீங்க எப்படி பயிற்சி பட்டறைக்கு கொண்டு வரலாம், பயிற்சியினால் பகுத்துறியலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஒருவர் உங்கள் மேல கடுமையான கோபத்தை உங்கள் மேல காண்பித்து திட்டிடுறான்னு வச்சுக்கோங்களேன். திட்டிடுறாரு, நீங்க டக்கணும் அந்த இடத்துல வெடுக்குன்னு நீங்க பேசிட்டீங்களா? பேசின உடனே கொஞ்சம் வந்தோன்னு உங்க மனசு என்ன சொல்லும்?
நம்ம கோவப்பட்டுட்டோமே, நம்ம திட்டமே அப்படின்ட்டு ஒரு கணம் நீங்கள் உங்களை யோசிக்க வேண்டும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஒரு கணம் உங்களை என்ன செய்யணும்? யோசிக்கணும். மறுபடி இதே போல ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யாராவது உங்களை சினம் கொண்டு திட்டுனா, உங்களை கடுமையாய் தாக்கினால், எரிச்சல் படுத்தினா, நீங்க அப்ப என்ன செய்யணும்னா, இப்ப நீங்க பயிற்சி ஆயிட்டீங்க, அங்கே உங்களுடைய கோபத்தின் மூலமாய் சினத்தின் மூலமாய் நீங்கள் அதை தீர்க்காம அதற்கு பதிலாய் அன்பினாலே அந்த பகமையை பொறுமையினாலே அந்த சூழ்நிலையை கையாள பழகக்கூடிய அந்த சமயத்திற்கு இங்க ஞானேந்திரியன் என்கிற ஒன்றை இங்கே குறிப்பிட்டு எழுதுகிறார். சூழ்நிலையில இருந்துதான் இந்த ஞானேந்திரியத்தை ஒரு மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்றாங்கன்னா, பயன்படுத்த சந்திக்க பார்க்க நாம் அதை பழகிக்கொள்ள வேண்டும். அந்த வசனங்கள் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். கோபம் படாது. சில சமயங்களில் கோபத்தில் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிடுவோம். இங்கே அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கோபத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிற ஆட்கள். கோபம் வரும் பொழுது நம்ம டக்குனு கெட்ட வார்த்தை பேசுகிறோம் பார்த்தீங்களா? பேசுனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, அடுத்த முறை இதே போல ஒரு சந்தர்ப்பம், இப்போ நீங்கள் பேசிட்டீங்க முன்னாடி, ஆனால் இனி ஒரு முறை, அடுத்த முறை அதுபோல ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும் பொழுது உங்கள் வாயை நீங்கள் அடக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஞானேந்திரியம் உள்ளவர்களாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ஞானேந்திரியம், இதுதான் பயிற்சி. கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை எதற்கு ஏற்கனவே அனுமதித்தார், அது புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலைக்குள்ள உங்களை அனுமதிச்சுதான் உங்களை ஞானேந்திரியம் உள்ளவர்களா, என்னையும் தான் அந்த சூழ்நிலையை அனுமதிச்சுதான் கர்த்தர் என்னை ஞானேந்திரியம் உள்ளவனாய் மாற்றுகிறார். உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. வனாந்திரத்தில் நடத்தி வந்தது யாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர். எந்த வழியில் நடத்திட்டு வர்றாரு? வனாந்திரத்தின் வழியில் நடத்திட்டு வர்றாரு. கவனிங்க, எதுக்கு நடத்திட்டு வர்றாரு? தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாமை சோதித்ததும் இந்த வசனத்தின் பின்னணிதான். அவனுக்கு பயிற்சி கொடுப்பது ஏன்னா, அவனுக்கு ஞானேந்திரியம் உள்ளவனாய் அவனை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை கையில எடுக்கிறார். இதற்கு முன்னமே நீங்கள் உங்களுக்கு எரிச்சல் வர்றது மாதிரி உங்க வாயில கெட்ட வார்த்தை பேசக்கூடிய அளவில் உங்களுக்கு அந்த சூழ்நிலைகளை அனுமதித்தவர் யாருன்னா தேவனாகிய. அதை முதல்ல நீங்க நம்புங்க. எப்போ அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினார் நம்புறீங்களோ, அப்போதான் நீங்கள் ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் மாற முடியும். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை நீங்க வெளியில போறீங்க, இதே போல உங்களை கடுப்பேத்தனா நீங்க புரிஞ்சுக்கிறணும், இந்த சூழ்நிலை என்னை நான் நிதானித்து பார்ப்பதற்காக பலமான ஆகாரமானதை நான் இப்ப வச்சிருக்கிறேன்னா, எனக்குள்ள பலமான ஆகாரம் வந்துருச்சா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்காக கர்த்தரை அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ரத்த குறைபாடு இருந்தா கெட்ட வார்த்தை வரும், சத்து குறைபாடு இருந்தா கெட்ட வார்த்தை வரும். பலமான முதிர்ச்சியான பயிற்சியான ஸ்தோத்திரம் இந்த ஆலோசனைகள் உள்ள இருந்தா உங்களுக்குள்ள ஞானேந்திரியம் வந்துடும். இப்ப சூழ்நிலை எப்படி வந்தாலும் நீங்க கெட்ட வார்த்தை பேசவே. இப்ப நான் கெட்ட வார்த்தை என்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு உதாரணமா வைக்கிறேன். மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் இதற்குள்ளேயே கொண்டு வந்துருங்கள். மற்ற எல்லா சூழ்நிலைகளும் என்னது? மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இந்த ஞானேந்திரியம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த மனிதன் ஆவிக்குரிய காரியத்துல முதிர் வயதை எட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகள் அவர்களுக்குள்ள சில சூழ்நிலைகள் மூலமா உள்ளக்க வரும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளை ஈசையாய் கையாள பழகி விடுவார்கள். மாம்சத்தின் கிரியைகள் அவர்களை ஜெயிக்காது, இவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை
ஜெயித்து விடுவார்கள். மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் நன்மையா தீமையா? களியாட்டு நன்மையா தீமையா? கரகாட்டம் நன்மையா தீமையா? கச்சேரி, இசை கச்சேரி நன்மையா தீமையா? தீமைதானே. அப்ப நாம் கரகாட்டத்துக்கு போக மாட்டோம், இசை கச்சேரிக்கு போக மாட்டோம், ஆடல் பாடல் பார்க்க போக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? சினிமா நன்மையா தீமையா? அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது நீங்க என்ன செஞ்சிருவீங்க? சூழ்நிலையை ஜெயித்து விடுவீர்கள். இதற்கு என்ன தேவை? அப்போஸ்தலரிடத்துல இருந்து நாம் இது என்னத்தை கண்டுபிடிச்சுக்கிறோம்? ஆரம்பத்திலே அவங்க சொல்றாங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் ஞானேந்திரியம் உள்ளவனாய் மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சா நான் ஞானேந்திரியம் உள்ளவனாய் மாறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம் என்றார்கள். கவனிங்க, நீங்கள் நானும் ஞானேந்திரியம் உள்ளவர்களாக மாறணும் அப்படின்னா இந்த வசனத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் அழுத்தமா சொல்றேன், இதை அன்றாடு நீங்கள் பழக்கப்படுத்துங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். அப்போஸ்தலருடைய ஆரம்ப காலம் அந்த ஊழியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவங்க அழுத்தமா சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் இல்ல, மனப்பாடம் பண்றதுல இல்ல, போதிக்கிறதுல. வாசிக்கிறதுலையும் மனப்பாடம் பண்றதுல நிக்கிறோம், ஆனா வாசிக்கிறதும் மனப்பாடம் பண்றதும் எதற்கு? போதிப்பதற்காக. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், பிள்ளைகளுக்கு நீ அவைகளை கருத்தாய் போதித்து. வேத வசனத்தை போதிக்கிற பழக்கம் உங்களுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். பூரண வயதை, ஆவிக்குரிய பூரண வயது என்பது வசனத்தை போதிக்கிற எல்லையில் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்கள் படிக்கிற, நீங்கள் மனப்பாடம் செய்கிற வசனங்களை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். ஆமென். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு போதிக்கணும், சக நண்பர்களுக்கு போதிக்கணும், கூட வேலை செய்வர்களுக்கு போதிக்கணும். எப்ப நீங்கள் வசனத்தை போதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பவே நீங்கள் ஞானேந்திரியம் உள்ள தேவ பிள்ளையாய், தேவ மனுஷியாய் மாற ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஜெபமும் வேத வசனத்தை போதிக்கிறதும் நமக்கு அனுதினமும் பல் துலக்கிறதை போல இருக்க வேண்டும். காலையில விடிஞ்சு சாயங்காலம் படுக்கைக்கு போறதுக்குள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நான் வசனத்தை போதிச்சிடணும், வசனத்தை சொல்லிடணும், வசனத்தை பத்தி அவங்கள்ட்ட பேசணும். வசனத்தை பற்றி வசனங்களை பேச பேசதான் ஞானேந்திரியம் வளரும் என்பதை அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வசனத்தை போதிக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்குமா? வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிற பிள்ளைகள் மேலேயே கர்த்தருடைய கரம் இருக்கும். நாம் படிச்சோம், அவன் வேதத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான், அதனாலே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. எங்க கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்தா உங்களுக்கு எத்தனை நன்மை, எத்தனை பாதுகாப்பு, நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் காக்கப்படுமா? சொல்லுவோமா? ஜெபம் எனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஜெபத்தை பழக்கப்படுத்துங்க. ஜெபம் இல்லாதவர்கள் ஜெபத்தை பழக்கப்படுத்துங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும், கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கும். நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் எசேக்கியா நினைக்கிறேன், எசேக்கியலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. எசேக்கியா ஒரு தரிசனத்தை பார்ப்பான். அந்த தரிசனத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுவான், ஒரு கரம் வந்து என்னுடைய தலை முடியை பிடித்து என்னை தூக்கினது, தலை முடியை பிடித்து தூக்கினது என்று சொல்லுவார். தலைமுடியை பிடித்து ஒரு நபரை எப்ப தூக்குவார்கள்? ஒரு நபர் தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கும் பொழுது கையையோ காலையோ உடம்பையோ பிடிச்சு அவங்கள தூக்க கூடாது, தலைமுடியை மட்டும்தான் நினைச்சுவாங்க பிடிச்சு தூக்குவாங்க. அமர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனை, குழியிலே விழுந்த ஒரு மனிதனை, இனிமே என்னால் முடியாது என்ற நிலையில இருக்கிற ஒரு மனிதனை தூக்குவதற்குத்தான் தலைமுடியை பிடிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் தலைமுடியை பிடித்து தூக்குகிற சூழ்நிலையிலே உங்கள் வாழ்வு இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. அவருக்கு தெரியும் இங்க இருக்கிற சிலருடைய தலைமுடியை பிடித்து தூக்குற நிலையிலே நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது எனது உயிர் போகுமோ என்று தெரியவில்லை, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், அதல பாதாளத்திலே கிடக்கிறேன், நான் மீளுவேனா என்பது தெரியவில்லை என்கிற நிலையிலே நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் உங்களை கையை பிடிச்சு நடத்தணுமா, உங்களை தோலை தட்டி கொடுக்கணுமா, இல்ல உங்களை தலைமுடியை பிடிச்சு தான் தூக்கணுமான்னு கர்த்தருக்கு தெரியும். அப்பாவுக்கு கை தட்டி தேங்க் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை விடமாட்டார்.
உங்களை காக்கிறவர் அவர். அல்லேலூயா. உங்களை விட மாட்டார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனா தலைமுடி பிடிச்சிட்டு தூக்கும் போது வலி கொஞ்சம் உசுறுப்போம். அல்லேலூயா. கொஞ்சம் உசுறுப்போம். ஆனா கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் இப்ப தலைமுடியை பிடிச்சு தூக்குறதுக்கான காரணம் உன்னைய காப்பாத்த, உன்னை வாழ வைக்க, உனக்கு மறுபிறவி கொடுக்க, உன்னை புதுப்பிக்க. நான் இப்ப தலைமுடியை பிடிக்கலைனா நீ மாண்டுவ, தலைமுடியை பிடிக்கலைன்னா நீ செத்துருவ. அதுக்காக தான் இந்த பலவீனம், அதுக்காக தான் இந்த பிரச்சனை, அதுக்காக தான் இந்த உபத்திரவம், அதுக்காக தான் இந்த பாடு. தேவ பிள்ளையை கலங்காத. கர்த்தர் உங்களை தலைமுடியை பிடிச்சாவது தூக்குவா. சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை காக்கும் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை விட்டு விலகல, உங்களை விட்டு தூரம் போகல. நீங்கள் இருக்கிற நிலைமையிலே இருந்து கொண்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்கள் இருக்கிற சூழல், யாருமே இல்லை, தண்ணியில விழுந்துட்டோம், உயிர் போகிற நிலையிலே நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி வெளியிலே கொண்டு. உங்க குடும்ப சூழ்நிலையை கண்டு கலங்காதுங்க. உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலையை நின்று கலங்காதுங்க. இன்னைக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சம்பவித்த ஏதோ ஒரு சூழ்நிலை நின்று பயப்படாதுங்க. இந்த மாசத்துல நீங்கள் பார்த்த ஏதோ ஒரு வறட்சியை கண்டு, சோதனையை கண்டு துவண்டு போகாதுங்க. கர்த்தர் உங்கள் தலைமுடியை பிடித்து தூக்கி உங்களை காப்பாற்றி உங்களை வாழ வைக்க அவர் உங்கள் மத்தியிலே வருவார். எவ்வளவு ஆழமாயிருந்தாலும் அவர் வருவார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ஆழத்திற்குள்ளே இருக்கலாம். மனிதர்கள் வந்து என்னை காப்பாற்ற முடியாது. என் கர்த்தர் கடல் மேல் நடந்தவர், அவருக்கு ஒன்று பயம் இல்லை. எந்த சூழ்நிலைக்குள்ளும் வந்து உங்களை காப்பாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆனா ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு அழுத்தமாய் சொல்லுகிறேன். நீங்கள் அந்த ஆழமான சூழ்நிலைக்குள்ள, பாழான கிணற்றுக்குள்ள, பதுங்கு குழிக்குள்ளே நீங்கள் இருக்கிற சூழ்நிலையே உங்களை அங்கே இருந்து பயிற்சி கொடுத்து உங்களுக்கு ஞானேந்திரியம் என்கிற ஒரு கிருபையை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அவ்வழியிலே நடத்துகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களை தேர்ச்சி அடைய செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பால் குடிக்கிற குழந்தைகளாய் அல்ல, சத்தான பலமான ஆகாரங்களை உண்டு பலப்படுகிற பெரிய மனிதர்களாய், வயதானவர்களாய், தேவனுடைய மனுஷனாய் உங்களை பார்க்கிறார் கர்த்தர். ஒரு வசனத்தோடு நான் முடிக்கிறேன். ரோமர் 8:14 இந்த செய்திக்கு 100% பொருந்தும்னு நினைக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, எத்தனை பேர் அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்க? இந்த இடத்துல உள்ள புத்திரங்கிற இடத்த குழந்தைகள் அல்ல, வயதானவர்கள் எழுதிக்கோங்க. ஆமென். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாய் இருப்பார்கள், பூரண புருஷராய் இருப்பார்கள் என்பதை நான் இந்த நாட்களில் உங்களுக்கு அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஞானம் எடுத்த தலைப்பின்படி ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். நாம் சோமனுவோமா? நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஞானேந்திரியம் உள்ளவனாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எஸ், இன்றிலிருந்து நான் ஞானேந்திரியம் உள்ளவனாய் வளருவேன். எல்லாரும் சொல்லுங்க, இன்றிலிருந்து நான் ஞானேந்திரியம் உள்ளவனாய் வளருவேன். கர்த்தர் உங்க வார்த்தையை கனப்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்வாராக. இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. இது கர்த்தருடைய பந்தி ராபோஜனம். ஆனால் இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இன்று இந்த தலைப்பின் கீழே எங்களோடு நீர் பேசி இருக்கிறேன். இது எங்களுக்கு இன்னைக்கு மகிமையாய் ஆசீர்வாதமாய் இருந்துச்சு. உமக்கு ஒரு பெரிய நன்றி ஆண்டவரே, உமக்கு ஒரு பெரிய நன்றி ஆண்டவரே, உமக்கு ஒரு பெரிய, நீர் எங்களை ஆவிக்குரியவர்களாய் வளர்க்கிறதற்காக நன்றி ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நான் மனசார வாழ்த்துறேன். எல்லாரையும் நீங்க மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறீங்க.
எல்லாரையும் நீங்க சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியல. இன்னையிலிருந்து இவர்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாய் வாழ நான் இவர்களை வாழ்த்துறேன். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இவர்கள் எழும்ப ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஒருவருக்கொருவர் நற்சாட்சி உள்ளவர்களாய் எழும்புவார்களாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தரின் சாட்சிகளாய் எழும்புவார்களாக. ஒருவருக்கொருவர் கர்த்தர் எனக்கு வெற்றி வாழ்க்கை வாழ செய்தார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வெளியிலே வரும் பொழுது கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பாடினது போல இவர்களும் பாடுவார்களாக. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று ஒவ்வொருவரும் சொல்லுகிற நாட்கள் வருவதால், ஒவ்வொருவரும் சொல்லுகிற நாட்கள் அப்படி செஞ்சிருங்கப்பா. அவிதமாய் வாழ்த்துகிறேன். ஒப்பு கொடு. பாவியாகிய என் மேலும் கிருபையாயிரும், அடியனாகிய எனக்கும் கிருபைகளை தாரும். என்னை தாழ்த்துகிறேன், நீர் மாத்திரம் உயர்ந்திரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.